நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம கௌதமுக்கு இந்த மாதிரி ஒரு கதியாடா, திடீர்னு கௌதம் அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் நடந்து போயின்னு இருக்காரு. திடீர்னு ஒரு அப்படியே சும்மா ஒரு வேன் வந்து அப்படியே சும்மா இடிக்க கிட்ட வந்துருச்சு. இடிச்சிச்சா இல்லையா, கௌதமுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, கௌதம் இப்போ நல்லபடியாக இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கவனம் ஒரு பக்கம் கௌதம் பக்கம் திரும்பி இருக்கு. கௌதமுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ப்ரே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம கௌதமுக்கு நல்ல வேலையா அவ்வளவும் அடியாகலைங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் கரெக்டாக ஸ்லிப் ஆகி கௌதம் கீழே விழுந்துடுறாரு. அதனால் குறைவான அடியோடு அவர் தப்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கு லைட்டாக கால் அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இலக்கியாவுக்கு ஃபோன் வருது. இலக்கியா பதறி போய் ஒரு பக்கம் கதறி அழுந்துன்னு போகிறாங்க. ஐயோ கௌதமுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அங்கே அட்டென்ட் பண்ண அட்டெண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கௌதமுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்கே அட்மிட் ஆயிருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்களே தவிர என்னாச்சு ஏதாச்சு என்ன நிலவரத்தில் இருக்காரு, இப்போதைக்கு அவர் நல்லா இருக்காரா இல்லையா, அவருக்கு உயிருக்கு எதனா ஆபத்தா அப்படின்ற எந்த ஒரு தகவலையும் அந்த இடத்துல ஷேர் பண்ணல. இதனால் இலக்கியா பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கம்பெனில இருந்து அடிச்சு பிடிச்சி ஆட்டோ ஏறி அங்கிருந்து ஒரு பக்கம் பதட்டத்தோட போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜானகிக்கும் மறுபக்கம் ரேவதிக்கும் சொல்லாமா மானாவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டம். ஏன்னா சொன்னா அவங்க ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகும், அவங்களுக்கும் ஒரு பக்கம் பயமும் அதிகமாகும். எந்த ஒரு விஷயமும் நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம சொல்றக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அவங்க யோசிச்ச விஷயம் எந்த ஒரு விஷயமே தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அவங்க யோசிச்ச விஷயம் 100% கரெக்டு தான். ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம அவங்களுக்கே ஒரு பக்கம் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இந்த சமயத்தில் கௌதமுக்கு எதனா ஒன்று சொல்லி உடனே ஐயோ என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு காரணத்தையும் வச்சு நாம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அதனால இதை இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் செம்மையான ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எஸ்எஸ்கே. ஏன்னா அந்த வேன் இடிக்க வந்துச்சு, அது எஸ்எஸ்கேவோட ஏற்பாடு தாங்க. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எஸ்எஸ்கே ஆல்ரெடி கௌதம் தான் உண்மையான தான் பையன் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு, அவரோட ஏற்பாடு தான். ஆனால் அந்த இடத்துல தவறுதலாக கல் இருந்ததுனால நம்ம கௌதம் தப்பிச்சிட்டாரு. அப்படி அந்த கல்லுக்கு மட்டும் அந்த டயர் மாட்டாமிச்சா நம்ம கௌதமோட நிலைமை என்ன இருக்கோ ஏதா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போதைக்கு கௌதம் நல்லபடியாக இருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே தெரிய வருது. அப்போ தான் அவங்க பெருமூச்சை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷப்படுறாங்க. கௌதம கட்டி பிடிச்சுன்னு ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடறாங்க. சரி விடு, எதுவுமே நடக்கல, இல்லை கடவுளோட ஆசீர்வாதத்தால் இது எல்லாமே யாரோட ஏற்பாடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாரு. எல்லாமே அந்த எஸ்எஸ்கே தான் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் எஸ்எஸ்கே பேச்சை பேசி முடிக்கல, அடுத்த செகண்டே திடீர்னு போன் வருதுங்க. யார் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எஸ்எஸ்கே கிட்ட இருந்தா. போன இடத்த தான் என்ன கௌதமே இறந்துருவோன்னு சொல்லிட்டு பார்த்தேன், கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டு போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே உன்னை இப்படியே விட்டு இருக்க கூடாது, உன்னை விட்டு வச்சதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு பேசினு இருக்க, உன்னை அந்த இடத்துல சொல்லி உன்னை முடிச்சுட்டு இருந்தா இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு நீ இப்படி பேசினு இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னமே பேசாம ஒரு பக்கம் மௌனத்தோடயே இருக்காங்க. இதுக்கு தான் சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்டாரம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு எதிராக திரும்பவும்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக எதிராக திரும்பி நம்மளுக்கு அடி மேலே அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் கதி கலங்கி போயிடுச்சு அவங்களுக்கு. இதுக்கு மேலேயாவது நம்ம கிட்ட போட்டி பொறாம இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்துக்காம, ஐயோ எஸ்எஸ்கே உன்னை நான் எந்த விஷயத்திலும் குறை சொல்ல மாட்டேன், நீ எந்த விஷயத்திலும் உனக்கு போட்டியாக நான் வரமாட்டேன், நீயும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு போட்டியாக வந்து என்ன கொள்ளணும்னு எதிர்பார்க்காத, நான் வேலை உண்டு என் குடும்பம் உண்டுன்னு சொல்லிட்டு தனியாக நான் என் பாட்டு என் ரூட்டில் ட்ராவல் பண்ணிருக்கேன், நீ என் ட்ராக்கில் வந்து என்னோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புது. இதனால கடுப்பான நம்ம எஸ்எக்ஸ் வந்து டே நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், நீ சந்தோஷமா என்ன எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிக்க முடியுமோ அடிச்சு நீ சந்தோஷமா இருந்துருவியா, உன்னால மிகப்பெரிய ஆபத்து எனக்கு காத்துன்னு இருக்கு, உன்னை உயிரோடு விட்டா அது எனக்கு தான் ஆபத்து. தாட்சா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு அடுத்த செகண்டே இந்த சொத்து என்னவே ஒரு பக்கம் ஆள் வச்சு போட்டு தள்ளத்துக்கு தயங்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு சூழலை நான் தள்ளப்பட்டு இருக்கும்போது எனக்கு ஆதாரமா இருக்கிற உன்னையும் அந்த ரேவதியும் எப்படி நான் உயிரோடு விடுவேன், அவங்க ரெண்டு பேரையும் தீர்த்து காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உண்மையை கண்டுபிடிச்சிடறாங்க. ஐயோ அப்ப நீ தான் என்னுடைய அப்பனா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் கௌதம் இருந்து நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்து நீ தான் என்னோட அப்பாவா இருக்கிறது மட்டும் எனக்கு உண்மையாச்சுன்னா அடுத்த செகண்டே நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கைமீறி போயிடும். ஒரு பக்கம் உலகமே ரெண்டா பொழந்தாலும் பரவாயில்ல, அவனை பொழக்காம போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாய் வார்த்தைகளால ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயின்னு இருக்குங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் ரவுத்துரம் பழகுன்ற மாதிரி கோபம் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாகுது. இப்போ என்னதாண்டா செய்ய போறாங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பார்ப்போம் ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போறாங்க, செஞ்சு இதை மாற்றி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புறேன். இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலவரத்தில் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டமா தான் இருக்கு. சரி பதட்டம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கலாம், தவறு இல்லைங்க. ஆனா அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
நம்ம எஸ்எஸ்கேவோட கதை முடிய போகிறது நிச்சயமாயிருச்சு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து எஸ்எஸ்கே கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எஸ்எஸ்கே கிட்ட பேசுகிறாங்க. இதோ பார் எஸ்எஸ்கே உன் வழியில் நாங்கள் வரமாட்டோம். என்ன இலக்கியா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கா? ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் எங்கிட்டையும் மறைச்சா உன் புருஷங்கிட்டே மறைச்சிருக்கே. இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு பார்க்கலாம். நீ இந்த விஷயத்தை அப்பயே சொல்லியிருந்தா நான் அப்போவே உன் புருஷங்க இதை முடிச்சுட்டு இருப்பேன். இப்பயும் ஒன்று கெட்ட போல எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல. ஏய் எஸ்எஸ்கே நீ என் ரூட்டில் வராத வரையும் தான் நான் சைலண்டாக இருப்பேன். என் ரூட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன்னா உன் பொண்டாட்டி தாட்சானிக்கிட்ட அவகிட்ட எல்லா உண்மையை இப்போ சொல்ல போகிறேன். நீ கொஞ்சம் இந்த மாதிரி ஓரா பேசினா நீ பேசுறது எல்லாமே ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. அப்படியே அழகாக தாட்சானிக்கு தட்டி விட்டு என் பாட்டு நான் போயிட்டே இருந்துருவேன். அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட சொத்து இருக்கிற வரையும் ஆடுவேன். உங்ககிட்ட ஒரு பைசா நையா பைசா இல்லைன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? தாட்சானி உன்னை அப்படியே சும்மா ஊமை குத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவன் சொல்றதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தெரியுதா எந்த அளவுக்கு பக்கம் நாங்க சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கதாங்க தோணுது. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஸோ நண்பர்களே இது மட்டும் இல்லாம மறுபக்கம் இப்போ பொங்கல் வரும்போது அதுக்கான அதிரடியான ஆஃபர் ஒன்று விட போறோம் நம்ம சேனல்ல. அது என்ன ஆஃபர் என்ன கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு வீடியோல நம்ம போட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருகை.